உங்களுடைய பாடல் எல்லாத்தையும் நம்ம பேச போறோம். அத தாண்டி பாடலாசிரியரா ஆகணும் அப்படிங்கிறதுக்கு ஏதோ ஒரு விஷயம் தான் வந்து நம்மள முதல்ல ட்ரிகர் பண்ணியிருக்கும். அது என்னது சார்? அப்படி எனக்கு எந்த விதமான ட்ரிகர் இல்ல. ஓகே. ஏன்னா, என்னுடைய குடும்பத்தில யாரும் அதுக்கு முன்னாடி, அதாவது எனக்கு முன்னாடி கலைத்துறையில வந்ததோ, அல்லது இந்த மாரி எழுத்துத் துறையில இருந்ததோ, ம். அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. எனக்கு இயல்பா வந்து தமிழ் மீது ஆர்வம் உண்டு. அ சிறப்பு 1ஆம் வகுப்புலேருந்தே மேல்நிலை வகுப்பு வரையும் தமிழ் மீது கொஞ்சம் அதிக கவனமா படிப்பேன். ஓகே. அது கையெழுத்து அழகா இருக்கும். ம். இது 2ம் என்ன பண்ணுச்சு, நம்மள சுற்றி இருக்க வீடுகள் பக்கத்தில இருக்க நம்மளோட சீனியர்ஸ் இருப்பாங்கல்ல அண்ணனுங்கலாம். ஆமா. அவங்கலாம் ஏதாவது அவங்க மனசுக்கு பிடிச்ச பெண்ணுங்களுக்கு ஓகே. காதல் கடிதம் எழுதுறதுக்கு நம்ம கையெழுத்த உபயோகப்படுத்துவாங்க. பரவாயில்லையே. ஆமா. அப்படி எழுதும்போது அவங்க சொல்ற 1, 2 வார்த்தையோட சேர்த்து, நம்மளும் "கன்னிமணி" ஆ. அப்படின்னு ஏதாவது சேர்த்துக்கிறது. சூப்பர். அத அவங்க அங்க ரிஜெக்ட் பண்ணல. அதுதான் ஒரு ஊன்றுகோலா இருக்கும்னு நெனைக்கிறேன் நானு. எனக்கு எனக்கு புரியலையே. அப்போ உங்களுடைய காதல் கடிதம் பல காதல சேர்த்து வச்சிருக்கு. அது எப்படின்னு தெரியல. அது அவங்கள கேட்டா தான் தெரியும். ஆனா ஏன் சேர்த்து வச்சதுன்னு அவங்கள கேட்டா தான் தெரியும். ஓகே, ஓகே. ஆ ஆனா வந்து நெறைய பேருக்கு அந்த கையெழுத்து வந்து போயிருக்கு. ஓகே. அப்ப அந்த வார்த்தைகள வச்சுட்டு நானும் வீட்ல எழுதி பார்ப்பேன். ஏன்னா அதிகபட்சம் போனா அதே மாரி நம்மளும் ஒரு காதல் கவிதை எழுதுவோம். அவ்வளோதான். நீ, நான், நிலா. நான் உன்ன பார்த்தா பூவ பார்த்த மாரி இருக்கு. இந்த மாரி அவ்வளோதான் இருக்கும். அதுல பொருள் அடர்த்தி இருக்காது. சொற்கள் அடர்த்தி இருக்காது. ஆனா ஏதோ ஒண்ணு எழுதிக்கிட்டு இருந்தோம். ம். அப்போ எல்லா இளைஞர்களுக்கும் இருக்கிற மாரி அப்பா உழைப்ப தாண்டி நம்ம உழைப்புல வாழக்கூடிய ஒரு காலகட்டம் வரும்போது, எனக்கும் அந்த இடம் வந்துச்சு. அப்ப என்ன செய்யலாம் வேலை? நமக்கு கைத்தொழில் எதுவும் தெரியாது. என்ன செய்யலாங்கும்போது, எனக்கு அந்த உடனடியா தோணுனது இந்த எழுத்து தான். நமக்கு ஏன்னா இந்த இடைப்பட்ட காலத்தில அ ஒரு நானா ஒரு டம்மி வேர்ட்ஸ்லாம் போட்டு பாட்டு எழுதி எழுதி வச்சிருப்பேன் ஒரு டைரியில. சரி நம்ம பாட்டு எழுத போலாம் அப்படின்னு உடனே ஒரு திருவள்ளுவர் பேருந்து புடிச்சு சென்னைக்கு வந்தாச்சு.